வணக்கம். தீபம் செய்திகளுக்காக மணிபாரதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகள். சிறுவர் இல்லத்தில் விபூசிகாவை தொடர்ந்து பராமரிக்குமாறு நீதிமன்றம் கட்டளை. உளவியல் தாக்கமடையும் அளவுக்கு விசாரணைகள் செய்யப்படுவதாக தகவல். தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடன் தொடர்புகளை கொண்டு வெளிநாடுகளில் இயங்கும் குழுக்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைப்பு. ராஜதந்திர ரீதியில் களமிறங்கும் சிங்கள பேரினவாதம். மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது 26 நாடுகளும் 3 அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஆதரவு. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஜெனீவாவிற்கான இலங்கை காரியாலயம் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாரணை இலங்கையில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும். தி ஏஜ் பத்திரிகை நம்பிக்கை. இந்தியாவின் பெருமைமிகு பத்மபூஷன் விருது கவிஞர் வைரமுத்து, கமலஹாசன் உட்பட 65 பேருக்கு வழங்கப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். நீதிமன்ற உத்தரவின் பேரில் கிளிநொச்சி மகாதேவா சைவ சிறுவர் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாலேந்திரன் விபூசிகாவை தொடர்ந்து வைத்திருக்குமாறு கிளிநொச்சி நீதிமன்ற நீதவான் எம்.ஐ. வஹாப்தீன் சிறுவர் நன்னடத்தை பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினை அடுத்து சந்தேக நபர் ஒருவர் ஒளிந்திருந்ததாக கூறப்படும் வீட்டிலிருந்து யுத்த காலத்தில் காணாமற் போனதாக கூறப்படும் இளைஞர் ஒருவரின் தாயும் சகோதரியும் கடந்த மாதம் 13ஆம் திகதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதன்போது பாலேந்திரன் ஜெயக்குமாரி 3 மாத காலம் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டு பூசா தடுப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளதோடு மகள் விபூசிகா வைத்திய சான்றிதழ் பெறுவதற்காக சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். சிங்கள அரச பயங்கரவாதத்தின் போருக்கு பிறகான திட்டமிட்ட இன அழிப்பில் பலாத்காரமாக பிடித்துச் செல்லப்பட்ட விபூசிகாவின் தாயார் கொடும் சித்திரவதைகளை அனுபவிப்பதாகவும் சிறுமி விபூசிகா விசாரணை செய்யப்படுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடன் தொடர்புகளை கொண்டு வெளிநாடுகளில் இயங்கும் பல குழுக்கள் இலங்கை அரசாங்கத்தினால் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தரப்புகளை மேற்கோள் காட்டி இலங்கை ஆங்கில செய்திச் சேவை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை யோசனையின் கீழ் 15 குழுக்களின் பெயர்கள் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளதெனவும் நிதிகளை கட்டுப்படுத்துதல் உட்பட பல்வேறு நோக்கங்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவினால் நிறைவேற்றப்பட்ட இலங்கைக்கு எதிரான யோசனையின் போது குறித்த புலம்பெயர்ந்த அமைப்புகள் பாரிய பிரசாரங்களை மேற்கொண்டிருந்த நிலையில் கே.பி. செல்வநாயகம், ஏ.கே.ஏ. கோபி என்பவர்களின் தலைமையில் விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் ஒன்றிணைவதாக அரசாங்கம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கும் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோபி என்பவர் ஏற்கனவே வெளிநாட்டில் வசித்து வந்த நிலையில் தற்போது இலங்கைக்கு திரும்பியுள்ளதாகவும் ஏற்கனவே வேலையற்ற இளைஞர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்றும் அரசாங்கம் ஜெனீவாவில் சுட்டிக்காட்டியிருந்தது. மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது 26 நாடுகளும் 3 அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தமக்கு ஆதரவாக செயற்பட்டன என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஜெனீவாவிற்கான இலங்கை காரியாலயம் அறிவித்துள்ளது. பயங்கரவாதத்தை நாட்டில் ஒழித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியபடி இருக்கும் அரசுக்கு சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் மற்றும் கியூபா உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்தமையானது அவர்கள் இலங்கையை எந்த அரசியல் பார்வையுடனும் பார்வையிடாதது புலப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் இலங்கையில் இனங்களுக்கிடையே குழப்பங்களை விளைவித்து அதில் பயனடைய முனைப்பாக உள்ளது கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மூலம் அறிய முடிவதோடு சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாதெனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாரணை இலங்கையில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும் என்று தி ஏஜ் பத்திரிகை தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதியில் இருந்து இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்துமாறு சர்வதேச நாடுகள் கோரி வரும் நிலையில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை தொடர்ந்து நிராகரிப்பதுடன் இதனை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்த்து வருவதனை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயத்தில் உண்மையான விசாரணை செய்து கடந்த கால உண்மைகள் வெளிக்கொணரப்படாத நிலையில் நிலையான சமாதானத்தையோ மறுசீரமைப்பையோ ஏற்படுத்திவிட முடியாதெனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச விசாரணையானது இலங்கையில் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து அதற்கு அரசாங்கம் முகம் கொடுக்கும் வகையில் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் தாம் பொறுப்பு கூற தவறியுள்ள நிலையில் அதனை மேற்கொள்ளும் பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபையிடம் இருக்கிறது என்று தி ஏஜ் பத்திரிகை தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.
போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததோடு வடக்கு மாகாணத்தில் இராணுவத்திடமே அதிகாரங்களை கொடுத்துள்ளார் என வட மாகாண சபை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் அரசியல் தீர்வு ஒன்றை வெகு விரைவில் காணப்போவதாகவும் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தப் போவதாகவும் தெரிவித்த ஜனாதிபதியின் அரசு அரசியல் தீர்வை பெறுவதில் அசமந்த போக்கை வெளிக்காட்டி வருகின்றது என்றும் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கும் ஒரு சில உரிமைகளையும் வட மாகாண சபைக்கு தராது இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வலிகாமம் வடக்கில் 1000க்கும் மேலான ஏக்கர் வளமுடைய காணி மக்களிடமிருந்து பறித்தெடுத்து இராணுவம் பயிர் செய்து பல மாளிகைகள் கட்டி காணியின் சொந்தக்காரர்களின் எதிர்பார்ப்பை பகற்கனவாக்கி வைத்துள்ளமையானது இராணுவத்தின் அதிகாரம் வட மாகாணத்தில் தலைவிரித்தாடுகின்றமைக்கு சரியான சான்றெனவும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகளை பேணி பாதுகாப்போம் என்ற அரசாங்கம் மனித உரிமை மீறல்களில் அண்மை காலங்களில் ஈடுபட்டு வருவதோடு புலிகள் வருகின்றார்கள் என்ற பொய்யை புனைந்துரைத்து புதிதாக மனித உரிமை மீறல்களை புரிய தொடங்கியுள்ளார்கள் எனவும் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மிகவும் பழையதாக இருப்பதாக இந்தியாவை தளமாக கொண்ட த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் இடம்பெற்ற இலங்கை தொடர்பான அமெரிக்காவின் பிரேரணை விடயத்தில் இந்தியா செயற்பட்ட விதம் பழைய வெளியுறவு கொள்கையை எடுத்துக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து இப்போது உலகம் பல்வேறு வழிகளில் மாற்றம் கண்டுள்ள போதும் கருப்பு வெள்ளை காலத்தில் வகுக்கப்பட்ட அதே வெளியுறவு கொள்கையுடனேயே இந்தியா பயணிக்கிறது என த பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. குறித்த வெளியுறவு கொள்கையினாலேயே இலங்கையை இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியாது போயிருக்கிறது என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு புதிதாக பதவியேற்கும் அரசாங்கமேனும் இதனை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் குறித்த பத்திரிகை கூறியுள்ளது. இலங்கையின் சகல மக்களினதும் மனித உரிமைகளை பாதுகாத்து நாட்டை அபிவிருத்தி நோக்கி இட்டுச் செல்லக்கூடிய ஒரே கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்பது நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலில் உறுதிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக சில பலம் பொருந்திய நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் போது அந்நாடுகளால் இலங்கைக்கு எதிராக பெரும்பான்மை ஆதரவை திரட்ட முடியாமற் போன நிலையில் அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்துள்ள தொடர்ச்சியான நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் தேர்தலில் அரசாங்கத்திற்கு வெற்றிகரமான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் இந்த தீர்ப்பின் மூலம் பலம் பொருந்திய நாடுகள் தமது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப இலங்கையை ஆட்டிப்படைக்கக்கூடிய நாடு அல்ல என்பதை பறைசாற்றியுள்ளனர் என்றும் மக்களின் இந்த தீர்ப்பின் மூலம் பலம் பொருந்திய நாடுகள் தமது நிலைப்பாட்டுக்கு ஏற்ப இலங்கை ஆட்டிப்படைக்கக்கூடிய நாடு அல்ல என்பதை பறைசாற்றியுள்ளனர் என்றும் மக்களின் இந்த தீர்ப்பானது பலம் பொருந்திய உலக நாடுகளுக்கு வழங்கப்பட்ட பாரிய அடி என்றும் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கருத்து தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலில் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வாக்குகளில் பாதிப்பு ஏற்பட்ட போதிலும் வெற்றி கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலுடன் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற மாகாண சபை தேர்தலை ஒப்பிடுவது நடைமுறை சாத்தியமல்ல என அந்த கட்சியின் செயலாளர் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டு காணப்பட்ட நிலைமைகள் வித்தியாசமானது என்றும் 30 வருட கால போரில் அரசாங்கம் விடுதலை புலிகளை தோற்கடித்திருந்த போது அரசாங்கத்தின் இந்த சாதனைக்கு மக்கள் தமது அமோக ஆதரவை வழங்கினார்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் இன்றைய அரசியல் நிலைமைகள் வித்தியாசமான நிலையில் இருந்தாலும் அரசாங்கம் மேல் மற்றும் தென் மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சிக்கு பின்னர் நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகளை எவரும் ஒப்பிடுவதில்லை எனவும் மாறாக தேர்தல் முடிவுகளை ஒப்பிட முயற்சிக்கும் போது அன்றைய கால அரசியல் கள நிலவரங்களை ஆராய வேண்டும் எனவும் அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். பொருத்தமான பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த வேட்பாளரை ஆதரிக்க தயாராக இருப்பதாக ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனியான வேட்பாளர் எவரையும் ஆதரிக்க தயாரில்லாத போதும் பொது வேட்பாளரை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும் அந்த பொது வேட்பாளர் சிறந்தவராக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் கிடைத்த ஆதரவு கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், நலன் விரும்பிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதோடு பலமான மற்றும் அனுபவம் வாய்ந்த அரசியல் கட்சிகள் இருக்கும் நிலையில்
ஒரு வருடம் மட்டுமே அரசியல் அனுபவத்தை கொண்டிருக்கும் ஜனநாயக கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்துள்ளது, உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய கட்சிகளை விட ஜனநாயக கட்சியின் வாக்குகள் இந்த தேர்தலில் அதிகரித்துள்ள நிலையில் தனது வாக்குரிமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவேன் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். மேல் மாகாண சபை தேர்தலில் சிறுபான்மையினர் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது என அமைச்சர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 51 தொகுதிகளில் தனது பெரும்பான்மையை நிரூபித்து அமோக வெற்றியை ஈட்டியிருந்தாலும் தமிழ் மக்கள் தாம் எதிர்பார்க்கும் அபிலாஷைகளை அரசாங்கம் இன்னமும் சரியாக இனங்கண்டு அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதை மேல் மாகாணத்தில் சிறுபான்மையினரின் வாக்களிப்பு உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் மக்கள் மீது கடந்த காலங்களில் சில இனவாத சக்திகள் கட்டவிழ்த்துவிட்ட எதிர்ப்பலைகள் தொடர்பாக அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளதை உணர்த்துவதாகவும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இந்த தேர்தலில் தலைமைத்துவ சபையொன்றையும் அமைத்து தேர்தல் களத்தில் இறங்கிய போதும் பலமிழந்த காரணத்தினாலேயே மூன்றாவது சக்தியாக ஜனநாயக கட்சியும் ஜேவிபியும் தலைத்தூக்க ஆரம்பித்துள்ளதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த மேல் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பாரிய தோல்வியை கண்டுள்ளமை தென் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் அடையாளம் என அரசியல் அனுமானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் பெருமைமிகு பத்ம விருதுகளை நடிகர் கமலஹாசன், கவிஞர் வைரமுத்து, நடிகர் வித்யாபாலன் உட்பட 65 பேருக்கு இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வழங்கி கௌரவித்தார். இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அசோகா மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. பத்ம விபூஷன் விருது அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் ஆர்.ஏ. மாஷேலருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடிகர் கமலஹாசன், கவிஞர் வைரமுத்து, கட்டம் வித்வான் விக்கு விநாயகராம் சிகாகோவில் இந்திய வளர்ச்சிக்கான பல்வேறு அரசியல் சமூக வளர்ச்சிக்கான ஆய்வுக் கட்டுரைகளையும் படைப்புகளையும் வெளியிட்டு வரும் லாயிட் ருடால்ஃப், சூசன் ருடால்ஃப் உட்பட 12 சாதனையாளர்களுக்கு பத்மபூஷன் விருதும் பாராட்டு பத்திரமும் பிரணாப் முகர்ஜியால் வழங்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை பெற மொத்தம் 127 பேர் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் தற்போது 65 பேருக்கு மட்டும் விருது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவர்களுக்கு 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 3வது வாரம் நடைபெறும் நிகழ்ச்சியில் விருது வழங்கப்படும் என்றும் இந்திய ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய பெருங்கடலில் கிடைத்துள்ள ஆதாரங்கள் அனைத்தும் மலேசிய விமானத்தின் பாகங்கள் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அப்பாட் தெரிவித்துள்ளார். மாயமான மலேசிய விமானம் தொடர்பாக கிடைத்துள்ள ஆதாரங்களை வைத்து பார்க்கையில் விமானம் தெற்கு இந்திய பெருங்கடலில்தான் எங்காவது காணாமல் போயிருக்க வேண்டும் எனவும் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அப்பாட் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தாங்கள் குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு பெருங்கடலில் விமானத்தை தேடிக்கொண்டிருப்பதாகவும் உலகின் தலைசிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் விமானத்தை தேடும் பணியில் உதவி புரிகின்றனர் எனவும் பிரதமர் டோனி அப்பாட் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்விடயம் மிகவும் எளிதானது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கம் தொடர்பான விரிவான அறிக்கையொன்றை ஜப்பானில் நடைபெற்ற சந்திப்பில் விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகள் சமர்ப்பித்துள்ளனர். இந்நிலையில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகளுக்கான ஆதாரங்களை ஐநாவின் காலநிலை தொடர்பான குழுவிலுள்ள உறுப்பினர்கள் வழங்கியுள்ளனர். தற்போது காலநிலை மாற்றத்தின் சுமையை இயற்கை கட்டமைப்புகள் தாங்கிக் கொண்டிருக்கின்ற போதிலும் மனிதர்கள் மீதான பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியில் அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக மனிதனின் சுகாதாரம், வீடுகள், உணவு மற்றும் பாதுகாப்பு போன்ற அனைத்திற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் எஹூத் ஆல்மர்ட் மீதான ஊழல் வழக்கில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்நாட்டு வரலாற்றில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிறை தண்டனையை எதிர்நோக்கும் முதல் பிரதமர் இவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு டெல் அவிவ் மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது குறித்த தீர்ப்பை அளித்த நீதிமன்றம் ஊழல் அரசியல் நாட்டுக்கு சீரழிவை ஏற்படுத்தியுள்ளதோடு அரசு செல்வங்கள் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வசம் சென்றுள்ளன என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்ததுடன் அவர்களில் 10 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஜெருசலம் மேயராகவும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் இருந்த ஆல்மர்ட் மீது குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் லட்சக்கணக்கான டாலர் தொகையை கையாடல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில்
பிரதமராக பதவியேற்ற அவர் குறித்த ஊழல் புகாரால் எழுந்த நெருக்கடி காரணமாக பதவி விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய மக்களவைத் தேர்தலில் பிரதமர் பதவியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக மக்களை பாஜக தவறாக வழிநடத்துவதுடன் அவர்களுக்காக முதலை கண்ணீர் வடித்து வருகின்றது என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா மாநிலம் மேவாத் பகுதியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சோனியா காந்தி கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் நாட்டின் வளர்ச்சிக்கானது மட்டுமல்ல, தமது முன்னோர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களால் போராடி பெற்ற சுதந்திரத்தினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதம், மொழி, சாதி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மத சார்பின்மையும் இந்தியர்கள் என்பதையும் வலியுறுத்துவதற்காக மட்டும் போராட வேண்டும் என்றும், மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக நாடு முழுவதும் நாம் இந்தியர் என்ற உணர்வுடன் ஒன்றிணைய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதற்காக பாஜக தலைவர்கள் தங்கள் கொள்கைகளை மறைத்து மாறுவேடமிட்டு மக்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்கின்றனர் எனவும் மக்களை தவறாகவும் வழிநடத்துகின்றனர் என்றும் சோனியா காந்தி குற்றம் சுமத்தியுள்ளார். கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி பெறுவதில் உரிமை, தகவல் பெறும் உரிமை ஆகிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய காங்கிரஸ் கட்சி தற்போது மருத்துவ வசதி பெறுவதும் உரிமையாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள வாக்குறுதியையும் நிறைவேற்றும் என்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். நாணய மாற்று விவரங்களை வழங்குபவர்கள் சிகரம். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 146 ரூபாய் 50 சதம். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான இந்திய ரூபாயின் பெறுமதி 68 ரூபாய் 50 காசுகள். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான கனடா டாலரின் பெறுமதி $1.22 சென்ட்ஸ். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான யூரோவின் பெறுமதி 8.25 சென்ட்ஸ். சுவிஸ் பிராங்குக்கு நிகரான பவுண்டின் பெறுமதி 6.65 பென்ஸ். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 130 ரூபாய் 70 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 60 ரூபாய் 01 காசுகள். யூரோவுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 180 ரூபாய் 03 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 82 ரூபாய் 65 காசுகள். பவுண்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 217 ரூபாய் 81 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 100 ரூபாய் 03 காசுகள். ஆஸ்திரேலிய டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 121 ரூபாய் 19 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 55 ரூபாய் 64 காசுகள். நார்வே குரானுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 21 ரூபாய் 83 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 10 ரூபாய் 02 காசுகள். எமிரேட் திர்ஹாமுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 35 ரூபாய் 58 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 16 ரூபாய் 34 காசுகள். சிங்கப்பூர் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 103 ரூபாய் 89 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 47 ரூபாய் 22 காசுகள். மலேசிய ரிங்கெட்டுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 40 ரூபாய் 04 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 18 ரூபாய் 38 காசுகள். சவுதி ரியாலுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 34 ரூபாய் 85 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 16 ரூபாய். டென்னிஸ் குரானுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 24 ரூபாய் 11 சதம். இந்திய ரூபாயின் பெறுமதி 11 ரூபாய் 07 காசுகள். நாணய மாற்று விகிதங்கள் மாறுபடலாம். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாணய மாற்று விவரங்களை வழங்கியவர்கள் சிகரம். தொடர்ந்து காலநிலை அறிக்கையை பார்க்கலாம். இந்த அறிக்கையை உங்களுக்காக வழங்குபவர்கள் BTM இன்டர்நேஷனல். மான்செஸ்டர் 11 பாகை செல்சியஸ், லிவர்பூல் 10 பாகை செல்சியஸ், லண்டன் 11 பாகை செல்சியஸ், கார்டிஃப் 8 பாகை செல்சியஸ், கோவெட்ரி 12 பாகை செல்சியஸ், டப்ளின் 7 பாகை செல்சியஸ், பர்மிங்ஹாம் 23 பாகை செல்சியஸ், ஜூரிச் 11 பாகை செல்சியஸ், பாரிஸ் 11 பாகை செல்சியஸ், ஆஸ்லோ 0 பாகை செல்சியஸ். இந்த அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் BTM இன்டர்நேஷனல். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறுவர் இல்லத்தில் விபூசிகாவை தொடர்ந்து பராமரிக்குமாறு நீதிமன்றம் கட்டளை. உளவியல் தாக்கமடையும் அளவுக்கு விசாரணைகள் செய்யப்படுவதாக தகவல். தமிழ் ஈழ விடுதலை புலிகளுடன் தொடர்புகளை கொண்டு வெளிநாடுகளில் இயங்கும் குழுக்கள் பயங்கரவாத பட்டியலில் இணைப்பு. ராஜதந்திர ரீதியில் களமிறங்கும் சிங்கள பேரினவாதம். மனித உரிமை பேரவை அமர்வுகளின் போது 26 நாடுகளும் 3 அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஆதரவு.
ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஜெனீவாவிற்கான இலங்கை காரியாலயம் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகளின் சர்வதேச விசாரணை இலங்கையில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும். தி ஏஜ் பத்திரிகை நம்பிக்கை. இந்தியாவின் பெருமைமிகு பத்மபூஷன் விருது கவிஞர் வைரமுத்து, கமலஹாசன் உட்பட 65 பேருக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் செய்தி சேவையான தீபம் செய்திகள் இப்போது டிபாக்ஸ் வழியாகவும் ஒளிபரப்பாகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். வணக்கம். www.deepamnews.com என்ற இணையதளத்திலும் தீபம் செய்திகளை காணலாம்.